ரகுவம்சம் 41ஆம் பகுதி. தேவர்கள் இவ்வாறு தம்மை துதித்து வாழ்த்தியதன் பின் பகவான் அவர்களிடம் அவர்களின் நலன் குறித்தும் அவர்களின் தர்ம வழி இயக்கம் குறித்தும் விசாரித்தார். அப்போது மிகுந்த துயருடன் அவர்கள் கூறினார்கள், பகவானே, பிரளய காலத்தில் கடல் பொங்கி வந்து பெருமழிவினை தரும் அது விதிக்கப்பட்டது. ஆனால் ஒழுக்கம் எனும் கரை தாண்டி வரும் ராவணன் எனும் ராட்சசனால் நாங்கள் மிகுந்த பாதிப்படைகின்றோம் என முறையிட்டார்கள். அப்போது பகவான் சமுத்திர கரையில் உள்ள மலை குகைகளில் எதிரொலித்து ஓசை மிகும் கடலையும் அடக்கும் சப்தத்துடன் கம்பீரமாக கூறினார். பகவான் வாயில் இருந்து வந்ததாலே வார்த்தைகள் அதன் முழு வடிவினை அடைந்தன. அவர் மிக சரியாக அடிவயிறு, மார்பு, நெஞ்சம், தலை, மூக்கு, அண்ணாக்கு, பல், உதடுகள், நாவின் அடிப்பாகம் என வார்த்தைகள் தோன்றும் இடத்தில் இருந்து சரியாக உச்சரித்து கூறினார். அப்படியே மெல்லினம், வல்லினம், இடையினம் என மிக சரியான ஓசையுடனும் கூறியதால் அவை முழு வடிவமும் அவற்றால் பலனும் அடைந்தன. பகவானின் வாக்கு அவரின் வெண்மையான பற்களில் இருந்து வந்தபோது அது முன்பு அவர் காலடியில் இருந்து வந்த வெண்ணிற கங்கை மேல் நோக்கி வந்தது போல் இருந்தது. வாமனனாக வந்தபோது பகவான் வானை அளந்த திருவடியினை பிரம்மதேவர் அபிஷேகம் செய்த நீர் கங்கையாய் பாய்ந்தது. அந்த வெண்ணிற கங்கை இப்போது மேல் நோக்கி வந்தது போல் அது புனிதமான வார்த்தையாயிருந்தது. பகவான் கூறினார், தேவர்களே, ரஜஸ், தமஸ், சத்வம் எனும் முக்குணங்களும் எல்லா படைப்பிலும் உயிர்களிலும் உண்டு. ரஜஸ், சத்வம் எனும் இரு குணங்களும் மானுடரிடத்தில் தமஸ் குணத்தால் மறைக்கப்பட்டு அவர்கள் தத்தளிப்பதை போல உங்கள் பெருமையும் வீரமும் ராவணனால் மறைக்கப்பட்டு உங்கள் நிலை மங்கி கிடக்கின்றது என்பதை அறிவேன். நல்ல குடியில் பிறந்த ஒருவன் மிகச்சிறிய பாவம் ஒன்றை செய்தாலும் அவன் மனம் மிகவும் வருந்தும். அவ்வாறே ராவணனால் பாதிக்கப்படும் உலகத்தார் மனமும் மிகவும் அஞ்சி நடுங்குகின்றன என்பதையும் அறிவேன். தேவர்களே, தேவேந்திரனும் நானும் உலகை காக்கும் தொழிலை செய்பவர்கள். அதற்காக தேவேந்திரனின் உதவி எனக்கு அவசியமில்லை. நெருப்பு காற்றில் எரியும், ஆனால் யாரும் காற்றை எரியும் நெருப்பை நோக்கி செல்ல அழைப்பதில்லை. காற்று அருகிருக்கும் போது தானே எரியும் நெருப்பை போல அறிவுடையவர் உகந்த சூழலில் தன் கடமையினை தானே செய்வார்கள். என் கடமையினை நானே செய்வதற்கு யாருடைய தயவும் அவசியமில்லை. அந்த ராவணன் கோகர்ண ஆசிரமத்தில் பஞ்சாக்னி நடுவில் 10,000 ஆண்டு தவம் இருந்தவன். அவன் ஒவ்வொரு 1000 ஆண்டின் முடிவிலும் ஒவ்வொரு தலையாக வெட்டி யாக தீயில் இட்டவன். 9,000 வருடமாக 9 தலைகளை கொடுத்து 10,000 வருடத்தை அவன் தொட்டு கடைசி தலையினையும் இழக்க முனைந்த போது பிரம்மதேவர் அவனுக்கு வரமருளினார். அந்த வரத்தின்படி அவனை ராட்சதர், பூதம், வானவர், அசுரர் முதலானவர்களால் அவனுக்கு அழிவில்லை என்ற வரம் பெற்றான். ஆனால் மனிதனை அவன் ஒரு பொருட்டாக கருதாததால் அவன் வரத்தின் மனிதரால் அழியும் பலவீனம் உண்டு. அவன் தான் இழந்த 9 தலைகளையும் பிரம்மனால் திரும்ப பெற்றான். அவன் யாகத்தில் வெட்டி போடாத ஒரே ஒரு தலையினை தன் சக்கராயுதத்திற்காய் விட்டு வைத்தவன் போல் இருக்கின்றான். நறுமணமிக்க சந்தன மரம் கொடிய அரவம் தன்மேல் ஏறுவதை சகிப்பதை போல அவனின் எல்லா அட்டகாசங்களையும் பிரம்மதேவர் கொடுத்த வரத்தின் காரணமாய் சகித்து கொண்டேன் அன்றி வேறு எதுவும் காரணமல்ல. அவன் பிரம்மதேவர் தன் தவத்தின் பலனாய் தன் முன் வந்ததும் அவன் மானுடர் எக்காலமும் தன்னை கொல்ல முடியாதென அலட்சியமாய் அவர்களை துரும்பாய் கருதி தேவர்கள், அசுரர், பூதங்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், பைசாங்கள் முதலியானோரால் தனக்கு ஆபத்து வரக்கூடாது என வரம் பெற்று கொண்டான். தேவர்களே, அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம். நான் தசரதனின் மகனாக பிறந்து அவன் தலைகள் எனும் தாமரைகளை என் அன்பினால் கொய்து யுத்த பூஜைக்குரியவைகளாக்குவேன். இனி யாகத்தில் உங்களுக்குரிய ஆவிர்வாகம் உங்களை வந்தடையும்.
நான் ராமனாக வந்து எல்லா அரக்கர்களையும் வதம் செய்ய இருப்பதால் இனி உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. யாகங்களை முறைப்படி செய்யும் மானுடர் விஸ்வதேவர் எனும் இறை சக்தி பெற்றவர்களாகி வானுலகில் சஞ்சரிப்பர். அப்படியானவர்கள் கூட ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் பறக்கும் போது அவனுக்கு அஞ்சி மேகங்கள் பின்னால் ஒளிந்து கொள்கின்றார்கள். அந்த நிலை இனி ராவணனை அழிக்கப் போவதால் இனி மாறும். ராவணன் தேவலோக பெண்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றான். ஆனால் அவர்களை அவன் பலாத்காரம் செய்யவில்லை. செய்தால் நளகோபுரனின் சாபப்படி அவன் தலை வெடித்துவிடும் எனும் சாபத்தால் வெட்டு வைத்திருக்கிறான். அந்த தேவர்குல பெண்கள் அவர்கள் கணவரான உங்களை பிரிந்ததால் கூந்தலை வாரி முடியாமல் அலங்காரம் செய்யாமல் முன்பு இட்ட பின்னலுடனே இருக்கின்றார்கள். நான் ராவணனை வதைத்த பின் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்போது உங்கள் அன்பான மனைவியருடன் கூடி அவர்கள் கூந்தலுக்கு அலங்காரம் செய்து மகிழ்ந்திருப்பீர்கள். கவலை வேண்டாம் என்று கூறி ஆசை கூடி மறைந்தார். கடும் வறட்சியினால் நீரினால் வாடிய பயிர்களை மழை மேகம் தன் நீரினால் மகிழ்வித்து நிம்மதி கொள்ள செய்தல் போல பகவானின் மொழியால் தேவர்கள் நிம்மதி கொண்டார்கள். மரங்கள் நறுமணமிக்க மலர்களை பூக்கின்றன. காற்றில் அம்மணத்தின் மனம் நெடுந்தொலைவு பரவுகின்றது. புஷ்பங்களின் மனம் காற்றில் நெடுந்தொலைவு சென்றாலும் அவை மரங்களின் அம்சமே. அப்படி தேவேந்திரன் முதலான தேவர்கள் பகவான் ராமனாய் பிறக்கும் பொழுது அவருக்கு துணை செய்ய தங்கள் மகிமையின் அம்சத்துடன் வாலி சுக்ரீவன் போன்றோராக அவதரித்தார்கள். அந்நேரம் அயோத்தியில் தசரதன் புத்திரகாமேஷ்டி எனும் யாகத்தை செய்தார். அந்த யாக நெருப்பில் இருந்து அழகான உருவம் ஒன்று தோன்றிற்று. யாகம் செய்த அனைவரும் அதை கண்டு அதிசயித்தார்கள். ஒரு தேவலோக வாலிபனாக அவ்வுருவம் மாறிற்று. அவன் கரத்தினில் வெள்ளி மூடியுடன் கூடிய தங்க கிண்ணம் ஒன்றை வைத்திருந்தான். அதனுள் அமிர்தம் போன்ற பாயாசம் இருந்தது. உலக முதல்வரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்பாத்திரத்தில் இருந்ததால் அது இன்னும் கனமாயிருந்தது. முன்பு திருப்பார்கடலை கடைந்தெடுத்த அமிர்தத்தை தேவேந்திரன் தன்வந்திரியிடம் இருந்து வாங்கியதை போல தசரத சக்கரவர்த்தி தேவலோக புருஷனிடமிருந்து அந்த தேவலோக பாயச பாத்திரத்தை பெற்று கொண்டார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தசரதனை தந்தை என அழைக்க சித்தம் கொண்டதால் தசரத மன்னனின் பெருமையினை விளக்க வேறேதும் வார்த்தையோ அவசியமோ இல்லை. அவரின் நற்குணங்கள் எத்தகையது என்பதற்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மகனாய் வந்த பின் சொல்ல என்ன உண்டு. சூரியன் தன் காலை இள வெயிலை ஆகாயத்திற்கும் பூமிக்கும் தருவது போல தசரதன் அந்த பாயசத்தை தன் மனைவியரான கோசலைக்கும் கைகேயிக்கும் பகிர்ந்தளித்தார். கோசலை அவன் பட்டத்து அரசி, கைகேயி அவனுக்கு பிரியமான அரசி என்பதால் இருவருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தார். அங்கு தன் பட்டத்து ராணியினையும் தன் பிரியத்திற்குரிய கைகேயினையும் அவர் அப்படி கௌரவிக்க விரும்பினாரே தவிர மூன்றாம் மனைவியான சுமித்ரையினை ஒதுக்கி வைத்தது அல்ல. அவர் அந்த இருவரும் சுமித்ரைக்கும் ஒரு பங்கினை அவர்கள் கொடுப்பார்கள் என உணர்ந்தே கொடுத்தார். அவ்விருவரும் அவரின் உள்ள குறிப்பு படியே தம் தம் பங்கினில் பாதியினை சுமித்ரைக்கு கொடுத்தார்கள். இதனால் பாயசத்தின் 1/4 பங்கு கோசலைக்கு, 1/4 பங்கு கைகேயிக்கும், 2/4 பங்கு சுமித்ரைக்கும் கிடைத்தது. யானையின் 2 கன்னங்களிலும் நறுமணம் மிக்க மத நீர் ஒழுகும் போது அதை தேடி வரும் வண்டு ஒரு பக்கம் என்றல்ல 2 பக்கமும் ஒழுகும் மத நீரையும் விரும்பும். அப்படி சுமித்ரை, கோசலை, கைகேயி என இருவரிடமும் சமமான அன்பை கொண்டிருந்ததால் அவர்கள் இருவரும் அவளை அன்போடு நடத்தி பாயாசமும் கொடுத்தார்கள். சூரியன் தன் கதிர் எனும் குழல்களால் நீரை உறிஞ்சி அதனை மேகமாக மாற்றும். சூரியனால் மேகம் கர்ப்பமடைந்தது போல் அவை தோன்றும். உலக நன்மைக்காக சூரியன் அப்படி மேகங்களை உருவாக்குகின்றது. அப்படியே தசரதன் எனும் சூரியனின் மனைவியர் எனும் வானங்களில் உலக நன்மைக்காக கரு கொண்ட மேகங்கள் தோன்றின. ஆம், அவன் மனைவியர் கருவினை சுமக்க துவங்கினார்கள். கோசலை, கைகேயி, சுமித்திரை என மூவரும் ஒரே நேரம் கருவுற்றனர். நாள் செல்ல செல்ல அவர்கள் வெளிரிய நிறமடைந்தனர். பசுமையான நெற்பயிர்கள் தலையில் நெல் உருவானதும் நிறம் வெளிறுவது போல் அவர்களும் வெளிரி போனார்கள்.
அப்போது சங்கம், சக்கரம், கதாயுதம், வில், கத்தி ஆகியவற்றை ஏந்திய குட்டி உருவங்கள் தங்களுக்கு காவல் இருப்பது போலவும், இன்னும் பொன்மயமான சிறகுகளை கொண்ட கருடன் தங்களை சுமந்து பறப்பது போலவும், அதனால் வானில் பிரகாசமான ஒளி எழுவது போலவும் கனவுகள் பல கண்டார்கள். கௌஸ்துபம் எனும் ஒளிமிக்க மணியினை திருமார்பினில் அணிந்த லக்ஷ்மி தேவி தாமரை மலர் கொண்ட விசிறியால் தங்களுக்கு விசிறி பணிவிடை செய்வதாக கனவினில் கண்டார்கள். உபநிடதங்களை உரைத்தவர்களும் ஆகாய கங்கையில் நீராடுபவர்களுமான 7 பிரம்ம ரிஷிகளும் தங்களை உபசரிப்பதாகவும் கனவு கண்டார்கள். அவர்கள் அக்கனவினை தசரத மன்னனிடம் கூற, அவனோ கருவில் இருப்பது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம் நிறைந்த குழந்தைகள் என உணர்ந்து இவ்வுலகில் தானே சிறந்தவன் என நிறைவும் மகிழ்வும் கொண்டான். ஒரே நிலவின் பிம்பம் தடாகங்களில் பலவாறு தெரிவது போல ஒரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம் அந்த 4 குழந்தைகளாக கருவில் வளர்ந்து கொண்டிருந்தன. 41ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.